இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருத்தணி முருகன் கோவில். முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இது இந்தியாவின் வட தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது இந்த மலைக்கோவில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாகும். முத்துச்சாமி தீட்சிதராலும் பாடப்பட்ட தலம். இக்கோவிலை தணிகை முருகன் கோவில் என்றும் அழைப்பர். வரலாறு: சங்க கால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இக்கோவில் குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. இக்கோவில் விசயநகர மன்னர்களாலும் உள்ளூர் நிலக்கிழார்களாலும் பேணப்பட்டு வந்தது. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும். ஆகையால் இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீங்கிய இடம், முனிவர்கள் காமவிகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம், அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது. முருகன் இத்தலத்தில் ஒரு தனிமலையில் உள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலைத்தொடர்ச்சி பரவியுள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவணப் பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலையடிவாரத்தில் உள்ளது. இத்திருக்குளத்தைச் சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடம்பெற்ற மாலையைப் போல் இருக்கும். அக்காட்சி மிகவும் அழகாக திகழும். இந்த கோவில் தணிகை மலை என்ற மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் மற்றும் 4 வளாகங்கள் உள்ளன. இக்கோவிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன. இத்தலத்தில் முருகன் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வதவேலுடன் இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். மற்ற கோவில்களில் உள்ளது இந்த முருகனிடம் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல், சேவல் கொடி வைக்கின்றனர். வள்ளி, தேவானை இருவருக்கும் சந்நிதிகள் உள்ளன. திறக்கும் நேரம் வழக்கமாக காலை 5:45 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். சிறப்பு நாட்களில் கோவில் முழு நாளிலும் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை திறந்திருக்கும். அமைவிடம்: அரக்கோணத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு வடமேற்கே 84 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே திருத்தணி அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருத்தணி செல்ல பேருந்து மற்றும் தொடருந்து வசதிகள் உள்ளது. ஒரு முறையாவது சென்று பார்த்து வாருங்கள் திருத்தணி முருகனை. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது கதை சொல்லட்டுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.